Hello everyone, நான் Madan Gowri and hello my dear MG squad. என்ன மாதிரி புது செட்டப்ல இருக்கு அப்படின்னு கேட்டிங்கனா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இருந்த OGMGஸ்க்கு ஒரு விஷயம் நல்லா தெரியும். நம்ம சேனல்ல don't go அந்த மாதிரி ஒரு சீரிஸ் இருந்துச்சு. இந்த உலகத்துல இருக்கிற பண்ணவே கூடாத விஷயங்கள்னு சொல்லி ஒரு லிஸ்ட் போட்டு வைப்போம். அதை வீம்புக்கு நிறைய பேர் போய் பண்ணிட்டு வருவாங்க நம்ம ஸ்குவாட். இப்போ நாம அதை ரீவிசிட் பண்ண போறோம். இந்த உலகத்துல செய்ய வேண்டிய விஷயங்கள் 1000 இருந்தாலும் செய்யக்கூடாத விஷயங்கள்னு சொல்லி ஒரு லிஸ்ட் எடுத்து பார்த்தோம்னா அதுல நம்ம விசிட்டே பண்ணக்கூடாத 10 வெப்சைட்ஸ் இருக்குது. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த 10 வெப்சைட்ஸ் வந்து ஒன்னு அப்சல்யூட்லி பயங்கரமா பயமுறுத்துற மாதிரி இருக்கலாம், இல்ல அதனால நமக்கு எந்த பிரயோஜனமும் இல்லாம இருக்கலாம், இல்ல வியர்டா இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு 10 வெப்சைட்ஸை நான் உங்க கூட சேர்ந்து விசிட் பண்ண போறேன். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல ஜாயின் பண்ண OGMG ஸ்குவாட் தெரியும். கொஞ்ச நாள் ரொம்ப நாளுக்கு முன்னாடி ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா கண்டினியூஸா ஏகப்பட்ட வீடியோஸ் இந்த மாதிரி போட்டிருக்கேன். 10 வெப்சைட்ஸ் டோன்ட் விசிட், நெவர் விசிட் these 6 ghost places, 10 things you should never google அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோ போட்டிருக்கோம். இன்னைக்கு அந்த சீரிஸோட கண்டினியூஷனா நம்ம விசிட்டே பண்ணக்கூடாத 10 வெப்சைட் உங்ககிட்ட சொல்ல போறேன். கண்டிப்பா நீங்களாம் விசிட் தான் பண்ண போறீங்க. ஆனா முதல்ல நம்ம போய் சேர்ந்து விசிட் பண்ணுவோம். விசிட் பண்ணிட்டு இதெல்லாம் வேணுமா வேணாமாங்கிறத டிசைட் பண்ணுவோம். ஆரம்பிக்கலாமா? ஹலோ எவ்ரிவான், நான் மதன் கௌரி and hello my dear MG squad. முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம விசிட் பண்ணக்கூடிய வெப்சைட் வந்து இது ஒரு ரிமெம்பரன்ஸாக ஆல்ரெடி நம்ம இந்த வெப்சைட்டை பற்றி பேசியிருந்தோம். ஸோ தெரியாதவங்களுக்கு மறுபடியும் தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லி வச்சுருப்போம். இந்த வெப்சைட்டோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா deathdate.info. ஸோ இதில் டெத்து ஃபார்மை ஃபில் பண்ணோன்னா நம்ம எப்போ சாவோம் அப்படிங்கிறத வந்து இந்த வெப்சைட் வந்து நம்மளுக்கு கண்டுபிடிச்சி கொடுத்துரும். நேம் MG. ஒரு நல்ல விஷயம் என்ன தெரியுமா, 1980 லிஸ்ட் ஆரம்பிக்குது. ஸோ நம்ம பர்த்டேக்கு வந்து நம்ம தேடணும், கீழே தான் போகணும், ரீசெண்டாக பிறந்திருக்கோங்கிறது கொஞ்சம் நல்லா இருக்குது. சிகரெட்ஸ், ஆல்கஹால், ட்ரக்ஸ். மூணுமே நான் பண்ண மாட்டேன். யாராவது அதை பண்ணிருந்தீங்கன்னா நம்ம ஸ்குவாட்லேயே உங்களுக்கு இடம் இல்லை. எஸ்பெஷலி நீங்கள் சின்ன குழந்தையா இருந்தீங்கன்னா, ஒரு 30 வயசுக்கு கீழே இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு இந்த மூணையும் தொடாதீங்க, நல்லதே கிடையாது. அதனால கால்குலேட் பண்ணிட்டு போடுவோம். ப்ரெடிக்டட் டெத் டேட் 30th January 2054. இன்னும் 30 வருஷத்தில் நான் சாக போகிறேன்னா 2054 நான் செத்துருவேன்னு போட்டிருக்காங்க. The mechanism computes date in 3 modes: neutral, optimistic, pessimistic. By its prediction, you will live exactly 60 years, 8 months and 2 days. ஏன் சாவோங்கிறதுக்கு ரீசன் வேற போட்டிருக்காங்க. ஏன் சாவோன்னு பார்த்தீங்கன்னா there are 3 symbols called the symbols of death related to your birth. Sports, war, air. டேய், நான் ஏன்டா சண்டை போர்க்களத்தில் சாகிறதுக்கு நான் என்ன சோல்ஜராடா? 60 வயசில் நான் என்ன சோல்ஜராக இருப்பேனா? இல்லை ஸ்போர்ட்ஸ் என்ன MS தோனியா போய் கிரிக்கெட் விளையாடுறதுக்கு, இல்லை ஏரா? இது எப்படி வைப்போமா? ஒரு போரில் வானத்தில் ஃப்ளைட்டை வச்சுக்கிட்டு நம்ம வீரராகவன் மாதிரி ஸ்டண்ட் பண்ணிட்டு இருக்கப்போ செத்துருவேன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி போட்டுட்டு இருக்காங்க. ஸ்போர்ட்ஸ், வார், ஏர். இதில் போய் நீங்கள் எப்போ சாகணும்னு நினைச்சிங்க, தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா போய் கால்குலேட் பண்ணிக்கலாம். இதான் நம்மளோட இருக்கிற வியர்ட் வெப்சைட் 1. செகண்ட் ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா this person does not exist அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் வெப்சைட். இந்த வெப்சைட்டோட ஹைலைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோ வந்து ஒரு AI ஜென்ரேட்டட் ஃபோட்டோ. நீங்கள் ஒவ்வொரு டைம் இதை ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்குறப்பமும் ஒருத்தங்களோட ஃபோட்டோ வரும். ஆனால் இந்த பர்சன் வந்து உயிரோடவே கிடையாது, இப்படி ஒரு பர்சனே கிடையாது. ஸோ ரெஃப்ரெஷ் பண்ணி பாருங்களேன், இப்படி ஒரு ஆளே கிடையாது. ஆனால் நம்ம அவங்கள பார்க்கலாம். உங்களுக்கு யாருக்காவது வந்து எனக்கு யாருனே இவங்கெல்லாம் தெரியாது, ஆனால் போய் பார்க்கணும், சும்மா யாராவது ஒருத்தங்க எக்ஸிஸ்ட் ஆகாதவங்க உலகத்தில் இருந்தால் எப்படி இருக்குன்னு பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வெப்சைட்டில் போய் ரெஃப்ரெஷ் தட்டிக்கிட்டே இருக்கலாம். இந்த பொண்ணு எக்ஸிஸ்ட் ஆனால் நல்லாயிருக்கும். இவங்க வந்து இது ஒரு சின்ன காம்படிஷன் விடுவோமா, வர்றவங்க வந்து எந்த கண்ட்ரியாக இருக்கும்னு சும்மா கெஸ் பண்ணுங்களேன். யாருக்குமே கரெக்டான ஆன்சர் தெரியாது, பட் சும்மா ட்ரை பண்ணி பார்ப்போமே. அமெரிக்கன், அசர்பைஜான், மங்கோலியன், அர்ஜென்டினியன். ஏன்னா இந்தியன் மூஞ்சி ஒரு மூஞ்சி கூட காணோம். நானும் ஒரு இந்தியன் வந்துடும், அதை முடிச்சுட்டு நம்ம அடுத்ததுக்கு போகலான்னு பார்த்தா ஒரு இந்தியன் மூஞ்சி கூட இல்லை. வேணாம், நம்ம ஜம்ப் ஆகிடுவோம். பாய் பாப்பா. அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் வாண்டா பிராட்டின்கா சென்டர். பார்க்குறதுக்கு இந்த ஃபோட்டோவை பார்த்தோன்னே உங்களுக்கு வந்து சூப்பர், ரொம்ப ஒரு தெய்வீகமான ஒரு தாயாக இருக்காங்கன்னு நம்மளுக்கு தோணும்ல. ட்விஸ்ட் என்னன்னு பாருங்களேன். சர்வீசஸ் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். செக்கப்பு, ஸ்பிரிட் அட்டாச்மெண்ட் ரிமூவல், ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் என்னன்னு பார்ப்போம். ஸ்பிரிட் அட்டாச்மெண்ட் ரிமூவல்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா பேய் பிடிச்சிருக்குன்னா நீங்கள் பேய் ஓட்டணும்னு நினச்சிங்கன்னா இந்த வெப்சைட்டை கான்டாக்ட் பண்ணலாம். அண்ட் பேய் ஓட்டுறதுக்கு உங்களுக்கு 25,000 ரூபாய், 26,000 ரூபாய், 995 ஒன்லி. ப்ரீமியம்னா 41,000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 12 வீக்ஸ் ப்ரோக்ராம், கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் ப்ரோக்ராமு. டெய்லி ரிமோட்லி அவங்க ஆன்லைனில் உட்காந்துக்கிட்டு ஜூம் கால் மூலியமாக உங்கள் வீட்டில் இருக்கிற பேய் ஓட்டுவாங்க. யார்? இந்த அம்மா தான். வாண்டா வந்து உங்கள் வீட்டில் இருக்கிற பேய் ஓட்டணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வெப்சைட் போய் எடுக்கலாம். இதெல்லாம் உங்களுக்கு 41,000 ரூபாய் மட்டுமே. சரியாக சொல்லணும்னா 40,995. அடுத்த வெப்சைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா planecrashinfo.com அப்படிங்கிறது.
இதில் வந்து எப்பப்போ ஃப்ளைட் கிராஷ் ஆகிருக்குது, எத்தனை பேர் இறந்துருக்காங்க, கடைசியாக அது எப்படி இடிஞ்சு கிடந்துச்சுங்கிற ஃபோட்டோ எல்லாமே உங்களுக்கு வந்து சேர்ந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் இது பார்த்தீங்கன்னா ஜான்வரி 2023 2024-23. சரி, இன்னைக்கு டேட் வந்து 28th. ஸோ ஒரு 4 நாளுக்கு முன்னாடி கனடாவில் 6 பேர் வந்து ஒரு ஃப்ளைட்டில் இறந்து போயிருக்காங்க, 7 பேர் மொத்தம் இருந்திருக்காங்க. அடுத்து வந்து ஜான்வரி 18 போன வாரம் வந்து ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்குது சொமாலியாவில். அதில் 4 பேர் மொத்தம் இருந்திருக்காங்க, ஒருத்தங்க இறந்துருக்காங்க நேராக வந்து இடிச்சதில். இது வந்து ஒரு யுனைடெட் நேஷன்ஸ் கார்கோ பிளேன் ரிலீஃப் மெட்டீரியலாக சோமாலியாவுக்கு கொண்டு போனப்போ அந்த ஃப்ளைட்டு கிராஷ் ஆகிருக்குது. இதெல்லாம் பார்த்து நான் என்ன மாதிரின்னு தெரிஞ்சுக்க போகிறேன், உலகத்தில் எந்த மூலையிலேயே ஒரு ஃப்ளைட்டு கிராஷ் ஆகிட்டு இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த நான் சொல்ல போகிற வெப்சைட் எதுவுமே வந்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கிறதுக்காக இல்லை, ஆனால் இப்படிலாம் வெப்சைட் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கோங்கிறது தான். இது டைம் வரைக்கும் போட்டிருக்காங்க பாருங்கள். இப்போ இந்த சொமாலியா வெப்சைட் இருக்குல்ல, சொமாலியாவில் பாருங்கள், காலையில் 11:30 மணிக்கு சொமாலியாவில் சீலே பார்டே அப்படிங்கிற ஒரு இடத்துல ஜெட்வேஸ் ஏர்லைன்ஸ் 4 பேர் மொத்தம் இறந்துட்டாங்க. ஸோ ரன்வேல வந்து ஓடிட்டே இருக்கிறப்போ டேக் ஆஃப் ஆகிறதுக்கு முன்னாடியே சைடில் இன்னொரு இடத்துல ஸ்கிட் ஆகி அங்கே போய் ஒரு பைலட் வந்து செத்து போயிட்டார் இதில். ஸோ இவ்வளோ டீட்டெயில்ஸ் இந்த மாதிரி ஃப்ளைட் உலகத்தில் நீங்கள் நாளைக்கு எந்திரிச்ச உடனே ஃப்ளைட் ஏதாவது கிராஷ் ஆயிருக்கான்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வெப்சைட் போய் பார்க்கலாம். இது பேர் planeCrashInfo.com. இது வந்து ஒரு வியர்டான வெப்சைட். இது பேர் வந்து பூப் சென்டர்ஸ் அப்படிங்கிறது, poopsenders.com. பூப்னா உங்களுக்குலாம் தெரியும், ஷிட்டு. ஸோ நீங்கள் யாருக்காவது உங்கள் ஃப்ரெண்டை வந்து பழி வாங்கணும், கலாய்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதை அனுப்பிச்சி விடலாம். இந்த டேக்லைன் பாருங்களேன், த ஒரிஜினல் பூப் சென்டர்ஸ், ஆல்வேஸ் ஃப்ரெஷ், ஆல்வேஸ் அனானிமஸ். நீங்கள் அனுப்பிச்சிங்கன்னு தெரியாது, ஆனால் கிஃப்ட் மட்டும் கரெக்டாக போயிடும். அண்ட் இதில் வந்து என்னென்ன ஷிட் அனுப்பலான்னு பார்த்தீங்கன்னா, கவு ஷிட் அனுப்பலாம், எலிஃபண்ட் ஷிட் அனுப்பலாம், கொரில்லா ஷிட் அனுப்பலாம். அப்புறம் காம்போ பேக் வந்து ஸ்பெஷலாக இருக்குது, $44. 4000 ரூபாய்க்கு நீங்கள் கொரில்லா, எலிஃபண்ட், மாடு, ஸோ குரங்கு, மாடு, யானை 3ஓட ஷிட்டையும் பேக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்டு வீட்டுக்கு அனுப்பலாம். அதை வச்சு அவன் என்னடா பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா, அந்த மாதிரி திருட்டுத்தனமாக அவங்க முழிக்கிறதுக்கு தான் இதை நம்ம அனுப்புறது. நவ் அக்செப்டிங் கேஷ், நோ பேப்பர் ட்ரைல், 100% அனானிமஸ், நோ பர்சனல் இன்ஃபோ நீடட். யாருக்கு போகணுமோ அது மட்டும் போயிடும், கரெக்டாக காசு மட்டும் செலக்ட் பண்ணி அனுப்பிச்சிடலாம். 2024 ஹார்ட் ஸ்ப்ரிங்கிள்டு மெகா பேக். ஸோ நீங்கள் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் காசு கொடுத்தீங்கன்னா, ஒரு $5 எக்ஸ்ட்ரா கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மொத்த பேக்கில் ஷிட்டோட, காம்போ பேக் ஷிட்டோட வந்து ஹார்ட்ஸ் எல்லாம் வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணி லவ் பர்சனாக லவ்வை சொல்கிற மாதிரி அனுப்பிச்சுடுவாங்க. அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாயிண்டர். திஸ் இஸ் அ கிரேசி வெப்சைட். நீங்கள் இந்த வெப்சைட்டை வந்து இந்த கர்சர் இருக்கும்ல, ஸோ இது வந்து லேப்டாப்பில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட கர்சரை வந்து நீங்கள் எங்கே மூவ் பண்ணி வச்சிங்கனாலும் அந்த இடத்துல ஒரு கை இப்படி காமிச்சிட்ருக்கும் பாருங்களேன். எப்படி இப்போ நான் இங்கே மூவ் பண்ணி வைக்கிறேன், இங்கே வரணும், எப்படி இங்கே ஒரு கை, இங்கே வைப்போம், இங்கே வருதான்னு பாருங்களேன், வரும். எப்படி இது இப்படி விளாண்டுக்கிட்டே இருக்கேன் காலையிலேருந்து, இந்த வெப்சைட் தெரிஞ்சதுலேருந்து நான் இதில் விளாண்டுக்கிட்டே இருக்கேன். சரி, ஓகே, இந்த அக்காவோட நம்ம அடுத்த வெப்சைட் போவோம். ஹஷிமா ஐலாண்ட் அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஒரு வெப்சைட், hashimaisland.co.ukங்கிற வெப்சைட்டு. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜப்பானில் வந்து ஹிரோஷிமா கிட்ட இருக்கிற ஒரு பர்டிகுலர் தீவு. இது வந்து எல்லாரும் மறந்துட்டாங்க. ஸோ இந்த ஹஷிமா ஐலாண்ட் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு இடத்துக்குள்ளே வந்து அணுகுண்டு போடப்பட்டு எல்லாரும் மறந்துட்டாங்க. அந்த இடத்த வந்து சவுண்ட் எஃபெக்ட்லாம் பயங்கரமாக இருக்குது. 2003 வந்து கூகுள் வந்து உள்ளுக்குள்ளே போய் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு வர சொன்னாங்க. இந்த மொத்த வெப்சைட் ஒரு மாதிரி ஃப்ளிக்கரியாக இருக்குது. வெயிட் பண்ணுங்கள், உள்ளுக்குள்ளே போய் பார்ப்போம். ஸ்டார்ட் த பயர், செலக்ட் அ லொக்கேஷன். ஓகே, செலக்ட் அ லொக்கேஷன். சவுண்டெல்லாம் பயங்கரமாக இருக்குது. நம்ம வந்து இப்படி அப்படியே ட்ராவல் பண்ணலாம் எங்கே போகணுன்னாலும். இப்போ நாங்கள் இதுக்குள்ளே போவோமா? இதுக்குள்ளே என்ட்ராக பார்ப்போம். இது உண்மையிலே இப்படி ஒரு இடம் இருக்குது. எவ்வளோ போக முடியாதா? ஐயோ, பயமுறுத்துற மாதிரி இருக்கு. சரி, வேணாம், மூடிடும். அடுத்த வெப்சைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவோட பாப்புலேஷனை நீங்கள் லைவாக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா வேர்ல்டோமீட்டருக்கு போகலாம். கோவிட் அப்போ இந்த வெப்சைட் வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு வெப்சைட்டு. ஏன்னா உலகத்தில் எவ்வளோ கோவிட் வந்திருக்குது, எத்தனை பேருக்கு வந்திருக்குங்கிறது இதில் பார்த்து செக் பண்ணிருந்தோம். இதில் வந்து லைவாக சப்ஸ்கிரைபர் கவுண்ட் பார்க்குறத பார்த்துருப்பீங்க. இந்தியாவோட ஜனத்தொகை இதில் கால்குலேட் பண்ணலாம். அட் த மொமெண்ட் இது லைவ் நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 143 crores இந்தியாவோட பாப்புலேஷன். நான் இப்போ இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கப்போ. அண்ட் நீங்கள் கீழே வந்தீங்கன்னா இந்தியாவில் வந்து பாப்புலேஷன் வந்து 2.3% கன்சிஸ்டண்ட்டாக க்ரோ ஆகிட்டு இருந்தது. 1990s அப்புறம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் 90s கிட்ட இருந்தீங்கன்னா 1980s பிறந்தவங்க தான் வந்து இந்தியாவோட செழிப்பான பாப்புலேஷனில் பிறந்தவங்க.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பாப்புலேஷன் க்ரோ ஆகுறது கம்மியாகிட்டே போயிட்டு இருக்குது. இன்ஃபேக்ட் 2022 தான் வந்து இருக்கிறதுலே கம்மியான க்ரோத் ரேட் நம்மளுக்கு. ஏன் 2022? அப்போ அதுக்கு ஒரு 10 மாதத்துக்கு முன்னாடின்னு பார்த்தோன்னா 2021 வந்து எல்லாருக்குமே வாழ்க்கையில் என்ன நடக்க போகுது, ஒரு வருஷம் ஃபுல்லாக லாக்டவுனில் இருக்கும்னு யோசிச்சுட்டு இருக்கப்போ யாரும் குழந்தை பெற்றுக்காமல் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் அது ரீபவுன்ஸ் ஆயிடுச்சு. 2024 வந்து நம்ம 2020 எந்த நிலமையில இருந்தோமோ அதே நிலைமைக்கு வந்தாச்சு. ஸோ இந்த வெப்சைட் போய் பார்த்தீங்கன்னா இந்தியாவோட ஜனத்தொகை என்ன இப்படி உட்காந்து நான் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். ஓகே, ஒரு குழந்தை பிறந்துருச்சு 1, ஒரு குழந்தை பிறந்துருச்சு 1, ஒரு குழந்தை பிறந்துருச்சு 1. அப்போது ஒரு செகண்டுக்கு ஒரு குழந்தை பிறந்துட்டு இருக்குது. அப்படி நான் கணக்கு போட்டுக்கலாம். இதை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன்னு கேட்காதீங்க. ஆனால் அப்படி கணக்கு போடணும்னா நீங்கள் போய் பார்த்துக்கலாம். இதே வந்து நீங்கள் வேர்ல்டு பாப்புலேஷன் பார்க்கலாம், அதே மாதிரி வந்து ஏஷியாவோட பாப்புலேஷன் பார்க்கலாம். எல்லாமே நீங்கள் தனித்தனியாக பார்த்துக்கலாம். இது வந்து ஒரு கிரேசியான வெப்சைட்டுங்க. வியர்ட் கூகுள் எர்த் அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் வெப்சைட்டு. இதில் வந்து உலகத்தில் ரேண்டமாக ஏதோ ஒரு உலகத்தில் இருக்கிற ஏதோ ஒரு பர்டிகுலர் விஷயம் கூகுள் எர்த் சேட்டலைட் மூலியமாக ஃபோட்டோ பிடிக்கப்பட்டிருக்கும். அதை நம்ம பார்க்கலாம். அதில் ஓப்பன் பண்ண சில ஃபோட்டோஸ் காமிக்கிறேன் பாருங்களேன். ஃபர்ஸ்ட் நம்மளோட லிஸ்ட்டில் இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கூகுள் மேப்பில் ரேண்டமாக நம்ம போய் தேடி பார்க்குறது ஒரு பஞ்ச் ஆஃப் அனிமல்ஸ் வந்து ஒரு கடலோரத்தில் இருக்கிறத நம்ம இந்த ஃபோட்டோவில் பார்க்க முடியுது. இது கூகுள் மேப்பில் இருக்கிற ஒரு பர்டிகுலர் ஃபோட்டோ. அப்படியே ஜூம் அவுட் பண்ணோன்னா இது எங்கே படுத்துட்டு இருக்குங்கிறத நம்ம பார்க்க முடியும். இது எந்த கண்ட்ரியாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? யாராவது கெஸ் பண்ணிட்டீங்களா? கமெண்ட்டில் போடுங்க. ஜிம்பாப்வே. நமீபியாவில் இருக்கிற வால்ரஸை வந்து நீங்கள் இந்தியாவில் உட்காந்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கூகுள் எர்த்தில் ரேண்டமாக சில இடங்கள் இருக்குது. இங்கே பாருங்கள், கொக்கோ கோலான்னு எவனோ ஒருத்தன் பெருசாக எழுதி வச்சுருக்கான். இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவை தான் இருக்கும். வேறு எங்கே இதெல்லாம் பண்ண போகிறாங்க? ஜூம் அவுட் பண்ணோன்னா அமெரிக்கா இல்லை. இது எங்கே எழுதி வச்சுருக்காங்க? பொலிவியாவா? நம்ம அப்படியே ஜூம் அவுட் பண்ணி பார்த்தோன்னா இது வந்து ஏதோ சவுத் அமெரிக்காவில் வந்து ஒரு கண்ட்ரியில் ரேண்டமாக இருக்குது. அதே மாதிரி ஜீசஸ் லவ்ஸ் யூ அப்படின்னு சொல்லிட்டு யாரோ பெருசாக ஆர்ட் போட்டு வச்சுருக்காங்க. வானத்துலேருந்து சேட்டலைட் இமேஜஸ் மூலியமாக தான் பார்க்க முடியும். அப்படியே ஜூம் அவுட் பண்ணி பார்த்தோன்னா அமெரிக்காவில் எங்கேயோ போட்டு வச்சுருக்காங்க. அண்ட் இது வந்து ஒரு கிரேசியான இடங்க. இதுவுமே வந்து ஒரு கிரேசி ஸ்பேஸ். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு விண்கல் வந்து இடத்துல வந்து விழுந்திருக்குது. அது விழுந்த இடத்துல நம்ம ஊரில் வந்து ஒரு லேக்கே உருவாகிடுச்சு. இங்கே பாருங்க, அந்த லேக்கோட இடம் தான் இது இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது. அமுக்குவோமா? இங்கே பாருங்க, இந்த லேக் இருக்குல்ல, இது வந்து ஏதோ விண்கல் வந்து விழுந்து அதுக்கப்புறம் அங்கே தண்ணி ஃபார்ம் ஆகி இது வந்து ஒரு பெரிய என்ன சொல்ல ஒரு பெரிய டூரிசம் ஸ்பாட்டாகவே மாறிடுச்சு. அதை நம்ம வீட்லேயே உட்காந்து பார்க்க முடியும். இட்ஸ் கிரேசி ரைட். கபில சங்கம் டெம்பிள், இது முங்கல மகாதேவா டெம்பிள், இது சன் டெம்பிள். சுற்றி கோவிலாக இருக்குது விண்கல் வந்து விழுந்த இடத்துல. இதில் இருக்கிற லாஸ்ட் வெப்சைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா amazondating.co. இது வந்து ஒரு ப்ராங்க் வெப்சைட். இதை பற்றி நம்ம ஆல்ரெடி பேசியிருந்தாலும் எனக்கு எப்போவுமே இது வந்து ஃபேசினேட்டிங்காக இருக்குது. அதனால இந்த வெப்சைட்டை நான் ரீவிசிட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். இதில் வந்து நீங்கள் யாரையாவது சூஸ் பண்ணி நீங்கள் வந்து அவங்களை ஆர்டர் பண்ணிக்கலாம். டிண்டரே வந்து விலைவாசியோடு இருந்தால் எப்படி இருக்கும்? சும்மா நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணுவோமா? ஓகே, ரெஃப்ரெஷ் பண்ணியாச்சு. இப்போ யாரை சூஸ் பண்ணலாம்? இங்கி பிங்கி பாங்கி போடலாம். இங்கி பிங்கி பாங்கி, ஃபாதர் ஹேட் அ டாங்கி டைட், ஃபாதர் கிரைட், இங்கி பிங்கி பாங்கி. நாங்கே இல்லையே, சரி பரவாயில்ல. பேரட் 40. இந்த பையனுக்கு 40 வயசுனா பரவாயில்ல, வேறு லெவல் ஃபிட்டாக தான் இருக்கான். இதில் வந்து ஹைட் எல்லாம் நம்ம ஆர்டர் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு என்ன ஹைட்டில் ஆட்கள் வேணும் அப்படிங்கிறத ஆர்டர் பண்ணிவிட்டு 7.9 வேர்ட்ஸ் ஆஃப் அஃபர்மேஷன். கீழே வந்து அமேசான் கஸ்டமர் என்ன கமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 1.5 அவுட் ஆஃப் 5 ஸ்டார் தான் இருக்குது இவனுக்கு. அண்ட் கீழே வந்து திஸ் இஸ் ஆல் ரைட் பட் இட்ஸ் லவுட் ஆஸ் ஃபக் ஜஸ்ட் சேயிங். இட் இஸ் வெரி ஸ்ட்ராங் மசாஜர் ஸோ பி ஒன் யூ ஆல் வானா நோ ஓகே. ஸோ பேசிக்காக இதை ஆட் டு கார்ட் நம்ம கொடுத்துட்டு பிளேஸ் யுவர் ஆர்டர் அப்படின்னு கொடுத்தோன்னா தேங்க்யூ யுவர் ஆர்டர் ஹஸ் பின் பிளேஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது நீங்கள் கலாய்க்கணும்னு நினச்சிங்கன்னா அமேசான் டேட்டிங்னு இந்த வெப்சைட்டுக்கு கூப்பிட்டு வரலாம். இதில் பாருங்களேன், இதில் ஃபன்னாக சில விஷயங்கள் வச்சுருக்காங்க. இதை நீட்டாக இன்டகிரேட் பண்ணியிருக்காங்க. நான் போன டைம் கூட கவனிக்கல. இதில் டீல் ஆஃப் த டேன்னு போனோன்னா இந்த மாதிரி குக்கி 50 அப்படின்னு சொல்லிட்டு இது ஒன்று இருக்குது. அப்புறம் அதே மாதிரி யுவர் லாஸ்ட் ரிலேஷன்ஷிப்னு ஒன்று இருக்குல்ல, இதுதான் ஹைலைட். இதை கிளிக் பண்ணுங்களேன். என்ன வருது தெரியுமா? பிரிட்னி ஸ்பியர்ஸோட சாங் டாக்ஸிக். எது யுவர் லாஸ்ட் ரிலேஷன்ஷிப்னு அனுப்புனா டாக்ஸிக்குங்கிற ஒரு பாட்டு வந்து வருது. எப்படி சமல்ல? பெஸ்ட் செல்லர் நீங்கள் ஒருத்தங்க இருக்காங்க பாருங்க, 30 வயசு. 5499 பேர் வந்து ரேட் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு வந்து வேறு வேறு டிஃப்ரெண்ட் போசஸ் ப்ராடக்ட் கேட்டலாக் மாதிரி வச்சுக்கிட்டு ஹைட்டு எல்லாம் போட்டு நம்ம ஆர்டர் பண்ணிக்கலாம். அண்ட் தேர் இஸ் ஒன் மோர் வெப்சைட். ஐ திங்க் ஐ வில் ஆட் தட் ஆல்சோ. யுவர் ஏஜ் ஆன் அதர் பிளானட்ஸ் அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்குது. இதில் வந்து நம்மளோட ஏஜை நம்ம போட்டோன்னா மற்ற கிரகத்தில் நம்ம பிறந்திருந்தோன்னா நம்மளோட வயசு என்னன்னு போட்டிருக்கோம். 28051993 கால்குலேட்னு போடுவோமா? எர்த்தில் இருந்தால் எனக்கு 30 வயசு.
30 years old. பட் நான் மெர்க்குரியில் இருந்தேன்னா எனக்கு 127 வயசாயிருக்கும் இதே காலகட்டத்தில். வீனஸில் இருந்தேன்னா 50 வயசாயிருக்கும். மார்ஸில் இருந்தேன்னா எனக்கு 16 வயசு தான் இருக்கும். ஐ வில் பி ஜஸ்ட் அ டீனேஜர். இன்னும் ஸ்கூல் தான் படிச்சுட்டு இருந்திருப்பேன். ஜூபிட்டரில் இருந்தேன்னா நான் இன்னும் ஸ்கூலுக்கே போயிருக்க மாட்டேன். எனக்கு 3 வயசு கூட இருக்காது. சாட்டர்னில் இருந்தேன்னா எனக்கு 1 வயசு குழந்தையா இருந்திருக்கு. அந்த குழந்தையே நீங்கள் தான் சார்ங்கிற மாதிரி இருக்கும். யுரேனஸில் இருந்தோம்னா நம்மளுக்கு இன்னும் வயசே ஆகியிருக்காது. 1 வயசு கூட இருக்காது. பிறந்து 0.37 தான் ஏஜ் ஆகிருக்கும். ஸோ ஒரு 3 மாதம் குழந்தை தான் கிட்டத்தட்ட. நெப்டியூனாக இருந்தோம்னா 1 மாதம் குழந்தையாக இருந்திருப்போம். ப்ளூட்டோவாக இருந்திருந்தா 0.1% இருந்திருப்போம். அண்ட் நம்மளோட அடுத்த பர்த்டே வந்து 2242 இருந்திருக்கும். அதாவது 1 வயசு ஆகுறதுக்கு வந்து Jan 3, 2242. இன்னும் 242 வருஷம் கழிச்சு எனக்கு 1 வயசு ஆகிருக்கும் ப்ளூட்டோவில் பிறந்திருந்தேன்னா. கிரேசி ரைட்? ஸோ நீங்களும் இதை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னா திஸ் இஸ் த ஃபன் வெப்சைட். எர்த்தில் நான் பிறந்திருந்தேன்னா என்னோட எவ்வளோ நாள் ஆச்சு நான் பிறந்து? 11,202 days. பா, இவ்வளோ வருஷமாக வேஸ்ட் பண்ணியிருக்கோம். சரி, ஓகேங்க, பாய். ஹோப் இட் வாஸ் அ ஃபன் வீடியோ. நெக்ஸ்ட் வீக்கெண்ட் இந்த மாதிரி இன்னொரு ஃபன்னான வீடியோ வேணுமா? இல்லை நான் எப்பவும் போல சீரியஸாகவே பேசும் மதனு அப்படின்னு கேட்குறீங்களா? நாட்டு நடப்பை மட்டும் பார்த்துட்டு போகலான்னு நினைக்கிறீங்களா? இது நல்லா இருக்குது, இது இன்னும் சூப்பராக இருக்குது, இது நல்லா இருக்குது அப்படின்னு நினச்சின்னு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணி விடுங்க. லவ் யூ ஆல், டேக் கேர், பாய், சியர்ஸ், எம்ஜிஸ்.